தவறு அது உங்களுடைய இயல்பு. நீங்க செய்கிற தவறு உங்களுடைய இயல்பு, தெரியாம செய்றீங்க, உங்களுடைய பலவீனம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவருடைய இயல்பு என்ன தெரியுமா? மன்னிக்கிறது. அவர் உங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதற்கு நீங்க என்ன செய்யணும்? உங்களை அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ஏசாப்பாட்ட சொல்லுங்க, அப்பா இதான்ப்பா என் இருதயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, என் இருதயத்துக்குள்ள வந்துருங்கப்பா. எல்லாம் மனசுல இருந்து சொல்லுங்க. வாயில சொன்னாலும் சந்தோஷம் தான், வாய்களை திறந்து சத்தமா சொன்னாலும் சந்தோஷம். இல்ல எனக்கு சத்தமா சொல்ல முடியலன்னு சொன்னா மனசுலயே சொல்லுங்க, அப்பா. ஒரு சில நேரங்கள்ல நான் என் தவறுகளை நான் யோசிச்சு பார்க்கும் போது எனக்கே அது பிடிக்கலப்பா. நான் ஏன் அந்த தவறு செய்யறேன்னு எனக்கே தெரியல. எனக்குள்ள ஒரு ஆவி தவறு செய்ய தூண்டுகிறது. அந்த ஆவியை நீங்கள் அழித்து போடுங்கப்பா. அந்த ஆவிகள் எனக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க உண்மை உத்தமமாய் ஆண்டவர் இடத்துல அறிக்கை செஞ்சீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை. இப்பொழுதே நீங்க புது சிருஷ்டியாய் மாறி விடுவீங்க. பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்துருவீங்க. பரவாயில்ல, தெரியாம தவறு செஞ்சிட்டீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆண்டவர்கிட்ட சேருங்க, ஆண்டவர்கிட்ட ஓடி வாங்க, அப்பா கிட்ட ஓடி வாங்க. அப்பா இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க, தெரியாம செஞ்சிட்டோப்பா, அறியாம செஞ்சிட்டோப்பா, என்ன மன்னிச்சுடுங்கப்பான்னு ஓடி வந்து அப்பாவுடைய கரத்தை பிடிச்சுக்குங்க. என்ன மன்னிச்சுடுங்கப்பா. உம்மிடத்துல வந்தா என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு எப்பேற்பட்ட சிவேர் என்று இருந்தாலும் அது கழுவப்பட்டு உறைந்த மழையை போல மாறிடும் நான் வாசிச்சிருக்கிறப்பா. இப்ப கேட்டிருக்கிறேன், என் பாவத்தை மன்னிச்சுடுங்கப்பா, என்னுடைய குற்றங்களை மன்னிச்சுடுங்கப்பா. ஏமா நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்பு சகோதரனே சகோதரியே, உன் ஃப்ரெண்டுக்கு கிடைக்காத ஒரு நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைச்சிருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த உலகத்தின் பாவத்துல அழிந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா அவர்களிடத்துல உன்னை காப்பாற்றி